ஒரு சமுதாய பிரச்சனையை ஏன் அரசியல் பிரச்சனையாக மாற்றுறீங்க? உடனே விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இப்படி மரண ஓலமாக இருக்கான். ஏங்க 2 வார ஆட்சியில் அவரால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டு தானே இருக்காரு. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவர் சொம்ப தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து அவர் தீர்ப்பு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நானே ஒரு சின்ன யூடியூபர், இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னால் கடந்து போக முடியல. ஒரு பெண் குழந்தையோட அம்மாவாக தான் நான் இந்த பதிவை போடுறேன். இதை யார் எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, ஒரு 5 பேர் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். நமக்கு ஃபஸ்ட்டு சுதந்திரம் நள்ளிரவில் தான் வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா பெண்கள் என்றைக்கு நள்ளிரவில் தனியாக வெளியே போய் வர முடியுதோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரம்னு சிம்பாலிக்காக புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் பட்ட பகலில் வீட்டுக்குள்ளே இருக்கப்பவே நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு பயந்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம யாரை கை காட்டுறது? அந்த குழந்தைய தப்பு சொல்கிறதா, இல்லை அந்த காம கொடூரனை தப்பு சொல்கிறதா, அவங்க பேரண்ட்ஸை தப்பு சொல்கிறதா, இல்லை இந்த சமுதாயத்தை தப்பு சொல்கிறதான்னு தெரியலை. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை நம்ம கையில் இல்லைங்க, இந்த உலகத்துலேயே இல்லை. அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லை. எப்போ பேரண்ட்ஸ்குள்ளே புரிதல் இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட குழந்தை வளரப்படுதோ அப்போவே அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் வளரப்படுது. அவங்க அப்பா குடிகாரனா, அவங்க அம்மா குடிகார புருஷன் ஃப்ரிட்ஜில் என்ன ஜூஸ் வச்சுருப்பான்னு 10 வருஷ வாழ்க்கையில் தெரியாமல் இருந்திருக்காளாம். எல்லா பக்கமுமே முன்பின் முரணாக தான் இருக்குது இந்த வழக்கு. ஆக மொத்தம் ஒரு குழந்தை போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு குழந்தைக்கு 3 வயசு ஆனாலே அவளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிக் கொடுங்க. யார் கடைக்கு கூப்பிட்டாலும் போகக்கூடாது, யார் சாக்லேட் பிஸ்கட் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அப்படியே வாங்கினாலும் எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அது 1 நாள் 2 நாளில் வராது மக்களே. தினமும் சொல்லி 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 அவங்க மனசில் நம்ம தான் பதிய வைக்கணும். அந்த பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. இன்னொரு விஷயம், மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க, குடும்பத்துக்காக குழந்தைக்காக மது பழக்கத்தை விட முடியாதவங்களாம் தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. டெய்லி குடிச்சிட்டு நீங்கள் எப்படிங்க ஒரு குடும்பத்தை ஒரு குழந்தைகளை பார்ப்பீங்க? நீங்கள் பேச்சுலராகவே இருந்துட்டு இந்த குடியை விட முடியாதுன்னா பேச்சுலராகவே இருந்து நீங்கள் குடிச்சு செத்து போயிருங்க. யாராவது உங்களை கேட்க போகிறாங்களா? ஏன் ஒரு பொண்ணோட லைஃப்பை கெடுக்குறீங்க? 2 குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறீங்க. அந்த குழந்தை இறந்ததுக்கு ரொம்ப முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் தாங்க. 2 பேருமே ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் பதில் சொல்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டில் கூட அந்த அம்மா நிஜமாவே அது அம்மாவானே தெரியல, அவ்வளோ கேஷுவலாக பேசுது. எங்கள் குழந்தைக்கு இப்போ ஒரு தடுப்பூசி போட்டாலோ, குழந்தைக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட ஒரு அம்மாவால் தாங்கிக்க முடியாது. ஒரு குழந்தை, அதுவும் அணுவாக சித்திரவதை செஞ்சு சாகப்பட்ட குழந்தையோட அம்மா அடுத்த ஒரு 2 நாளில் எப்படி இவ்வளோ தைரியமாக கேஷுவலாக பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. இதில் இந்த அம்மாவுக்கு தெரியாமையே கணவன் கொண்டு போய் குழந்தைய எரிச்சிட்டாராம். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல, அவர் டெய்லி குடிகாரனாமா. அந்த குழந்தை ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே தாங்க வளர்ந்துட்டு இருந்திருக்கோம். இதில் அந்த காமக்கொடூரன் வேறு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டுட்டான். அந்த குழந்தை ரொம்ப பாவங்க. பெற்றோர்கள் இதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்காங்க. அடுத்து அந்த காமக்கொடூரனுக்கு வருவேன். அந்த நாயை பற்றி பேசுகிறதுக்கே வாய் கூசுதுங்க. ஒரு குழந்தையா பாருங்கடா ஃபஸ்ட்டு. உங்களுக்கு காசு கொடுத்து போகிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது, ஆனால் ஏன் குழந்தைங்கள டார்கெட் பண்ணுறீங்க? பொறுக்கி நாய்களா. ஆனால் என்ன தான் அந்த ஆண்களை திட்டுனாலும் பொண்ணுங்க மேலே தப்பே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பொண்ணுங்க இன்றைக்கி பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போல்லாம் ஷால் யாருமே போடுறதில்ல. ஷால் போடுறது ட்ரெண்ட் இல்லையா. 10ல் 2 ஷால் போடுது. அதுவும் ஒன்று கழுத்துக்கு போட்டிருக்கு, ஒன்று கையில் 1 சைடு போட்டிருக்கு. ஏன்னா அது ஒரு ஸ்டைலு. ஷால் எதுக்கு போடணுன்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. முழங்காலுக்கு மேலே ட்ரெஸ்ஸு போடுறது, ரொம்ப லோ நெக் ட்ரெஸ்ஸு போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நிஜமாக ஒரு எனக்கே ஒரு பொண்ணை பார்த்து தோணுது, ச்சே எப்படி இருக்கு பாரு இந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ ஆண்களுக்கு சபலம் ஏற்படாதா? ஆண்களுக்கு சபலத்தை ஏற்படுத்தி வர்றதே முக்கால்வாசி இந்த பெண்கள் தாங்க. ஆனால் அந்த பொண்ணை அவன் டார்கெட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அதனால் குழந்தைகிட்ட அவன் காமிச்சே தீர்த்துக்கிறாங்க. எல்லாருமே ஒரு வகையில் காரணமாக தாங்க இருக்கும். இதில் சமுதாய பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக வேற மாற்றிடுறாங்க. இப்போ குழந்தை இறந்தது பிரச்சனை இல்லை ரொம்ப பேருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்தது இப்படி ஆயிடுச்சு. உடனே அவர் தான் இதுக்கு காரணம், அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு கூட்டம். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தே இந்த பிரச்சனைலாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு மனுஷன் 2 வார காலத்தில் என்னங்க பண்ணிட முடியும்? அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எது எப்படியோ அந்த குழந்தை அந்த நாய்க்கிட்ட எவ்வளோ கெஞ்சிருக்கும், எவ்வளோ அழுதுருக்கும், எவ்வளோ சண்டை போட்டிருக்கும், எவ்வளோ துடிச்சிருக்கும். உயிர் போகிற அந்த மரண வழியில் அது எவ்வளோ அழுதுருக்கும்.
நிஜமா 5 நாளாக நைட்டு ஃபுல்லாக இதே ஞாபகம் தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எது எப்படியோ மது மாது சூது கஞ்சா இந்த போதைப் பொருளெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வராமல் எதையுமே மாற்ற முடியாது. யார் வந்தாலும் மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கணுங்க, ஒரு மனசாட்சி இருக்கணும். அப்போ தான் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். சும்மா ஒருத்தவங்க ஆட்சிக்கு வரதுனால மட்டும் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா, தயவுசெய்து சட்டத்தை தண்டனையை கடுமையாக்குங்க. அதுவும் மக்கள் முன்னிலையில் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறும். அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்பட்டு செத்துருக்கோம். அந்த மாதிரி இவனையும் நட்ரோட்டில் மக்கள் முன்னிலையில் அணுவாக சித்திரவதை பண்ணி கொல்லணும். அதை எங்கள் கண்ணால் நாங்கள் லைவில் பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். எது எப்படியோ நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். நம்ம வாசப்படி தாண்டிட்டாலே நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. நம்மளால் இந்த உலகத்துக்கு வந்த உயிர்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் யாருக்காவது நான் பேசின ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். யாரையாவது ஹேட் பண்ணியிருந்தால் அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.